ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே. இஸ்லாத்துல ஜோதிடம் குறித்து சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா பொதுவாக எல்லா மதங்களும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்புது. நீங்க எல்லா மத நூலை படிச்சாலுமே அந்த தூதர் இதை செஞ்சாரு, அந்த அற்புதத்தை இவர் நிகழ்த்தினாரு, அந்த அவதாரம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த எல்லா மதத்திலையுமே அந்த அற்புதங்கள் இருக்கு. அற்புதங்கள் அப்படிங்கிறது சாமானிய மனிதனுக்கு அது ஏதோ ஒரு பெரிய விஷயம். அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு. அப்ப ஜோதிடம் இது எல்லாம் அதோட தொடர்புடையதான். ஜோசிகாரன் சொன்ன மாதிரி நடந்துருச்சு, முன்கூட்டியே இதை கணிச்சிட்டாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த ஜோதிடர் கூட இஸ்லாத்திலேயும் முஸ்லிம்களும் என் ஜோதிடத்தை கேட்கிறாங்கிறார். இந்த ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ராதன் பட்டி அப்படிங்கிறாரு. அவர் அரசு ஜோதிடராலாம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்து மாறினாரு. அவர் பட்டியல நிறைய சொல்றாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் ஜோதிடம்ங்கிற கான்செப்டை இஸ்லாம் எப்படி பார்க்குது? இஸ்லாத்துல ஜோதிடம் முன் கணிக்கிறது, இதெல்லாம் நடக்கும்னு கணித்து சொல்லக்கூடியவர்கள், அப்படி ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருக்காங்களா? அந்த அப்படிப்பட்ட அதிசயங்கள் நபிகள் காலத்தில் நடந்திருக்கா? அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எவன் ஒருவன் ஜோசியக்காரன்ட்டு சென்று அவன் கூறுவதை நம்புகிறானோ அவன் இந்த முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை மறுத்து விட்டான், முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஒருத்தன் ஜோசியம் இருக்குன்னு சொன்னா இதுல இருக்க முடியாது. ஜோசியத்தை நம்புற எவனுமே இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்க இயலாது. அவ்வளவு கடுமையான முறையில நபிகள் நாயகம் எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஜோசியம்ங்கிற கான்செப்ட் அரபியல் மத்தியில இருந்திருக்கு, அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு. எல்லா காலத்திலும் ஆதி காலத்துல இருந்துருக்கு. உலகம் முழுவதும் ஜோசியக்காரங்க இருந்திருக்காங்க. ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல மிக தெளிவாக நேரடியாகவே முகமது நபி என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, எவன் ஒருவன் ஜோசியக்காரன் இடத்துல சென்று அவன் கூறுவதை நம்புகிறானோ அவன் இந்த முகமதாகிய நான் கொண்டு வந்த இஸ்லாம் மார்க்கத்தை மறுத்து விட்டான், நிராகரித்து விட்டான், அவன் முஸ்லீமா இருக்க முடியாதுன்ட்டாங்க. அப்ப ஜோசியம் இல்லைங்கிறது அவ்வளவு தெளிவாக நபிகள் நாயகம் எச்சரிச்சிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதை எச்சரிச்சிட்டாலும் இந்த ஜோசியம் இல்லை என்பதற்கு நிறைய அடிப்படை விஷயங்கள் இஸ்லாம் போட்டு வச்சிருக்கு. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய அறிவு இருக்கு இல்லையா, அறிவு 6 வகையில தான் அவனுக்கு அறிவு இருக்குது. 6 அறிவுங்கிறோம்ல, அதை கண்ணால் பார்த்து எதை அறிய முடியுமோ அதை ஒருத்தன் அறிய முடியும். கண்ணால் பார்க்கறதுக்கு அப்பாற்பட்டதை ஒருத்தன் அறிய முடியுமான்னா முடியாது. காதால் எதை கேட்குறோமோ அதை அறிய முடியும். காதால் கேட்க முடியாத அறிகிறான்னு சொன்னால் அறிய முடியாது. அதே மாதிரி தான் எல்லா தொட்டு அறிகிறது, சிந்தித்து அறிகிறது கூட இருக்குது. ஆனால் அந்த ஜோசியம்ங்கிற என்னன்னு கேட்டால் இந்த 6 அறிவுக்கு அப்பாற்பட்டது. 100 வருஷத்துக்கு முந்தி என்ன நடக்கும் என்பதை, ஒரு நாளைக்கு பிந்தி என்ன நடக்கும் என்பதை இந்த 6 அறிவுல அறிய முடியாது. 6 அறிவுல இந்த நம்ம அறிகிறதா இருந்தால் கண்ணால் பார்க்குறதா இருக்கணும், காதால் கேட்குறதா இருக்கணும், அல்ல சிந்தனைகள் அடங்குறதா இருக்கணும். அதைத்தான் ஒரு மனிதனுக்கு அறிய முடியும். இதை எந்த மனிதனாலும் அறிய முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க ஒருத்தர் அறிய முடியாது. ஒரு கேமரா வச்சு நவீன சாதனங்களை வச்சு அறியலாம். இந்த கண்ணை கொண்டு இந்த செவத்தை தாண்டி பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது. இப்போ இருட்டா போச்சுன்னா நீங்கள் என்னை பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. அப்போ நம்முடைய பார்வை கூட ஒரு லிமிட்டோட உள்ள பார்வை தான். நம்முடைய கணிப்புகள் லிமிட்டோட உள்ள கணிப்பு தான். அப்போ இந்த ஜோசியம்டா என்னன்னு கேட்டால், 10 வருஷத்துக்கு முந்தி என்ன நடக்கும்னு சொல்கிறேங்கிறான், 1 வருஷத்துக்கு முந்தி என்ன நடப்பேன்னு சொல்கிறேங்கிறான். ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியுங்கிறான். அவனுக்கு எப்படி தெரியும்? எந்த அறிவை கொண்டு விளங்குறான்? அப்படி ஒன்றும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதே கிடையாது. அப்படி கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அவன் இறைவன் ஆயிடுறான். ஒரு மனிதனுக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு சொன்னால், இறைவன் எல்லாம் தெரிஞ்சவன் என்று சொன்னால் அது இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பிக்கை. அது ஒரு மனிதனுக்கு அவன் நாளை நடப்பது அறிவான், அல்லது கண்ணுக்கு தெரியாத அறிவான், தடை செவத்துக்கு பின்னாடி உள்ளதையெல்லாம் அறிவான் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அந்த மனிதனை இறைத்தன்மை உள்ளவராக கருதக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால குர்ஆன்ல என்ன இருக்குன்னா, இதுக்கு பேர் மறைவான விஷயங்கள் குர்ஆன் சொல்லுது. மறைவான விஷயங்களை இறைவனை தவிர யாரும் அறிய முடியாது. மறைவான விஷயம் என்று சொன்னால் இந்த 6 புலனுக்கு அப்பாற்பட்டது. இந்த 6ல் அடங்கிருச்சுன்னா மறைவானது கிடையாது. நீங்க என்னை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறது மறைவானது கிடையாது. இந்த செவத்துக்கு பின்னாடி நீங்க இருந்தீங்கன்னா நீ மறைவானது, அதை எனக்கு அறிய முடியாது. அதே மாதிரி காலத்தால் பிந்தியது அது மறைவானது, காலத்தால் முந்தியது. நபிகளுடைய சில வரலாறுகள், மூசா நபி பிறவனுக்கு எதிராக போரிடும் போது நான் மாயங்களை செய்வேன், மந்திரங்களை செய்வேன்னு ஒரு வரி வருது.
உங்களுக்கு ரொம்ப சரியாவே தெரியும். நான் கொஞ்சம் மேலோட்டம் பார்த்ததுல விவிலியத்திலயும் அதை பார்த்திருக்கேன், குரான்லயும் அதை பார்த்திருக்கேன். பிறவனுடைய அவையில வந்து அவர் ஒரு மந்திரக்கோல் அப்படி போடுறாரு, அது பாம்பா நெளியுது. அந்த இடத்துல அவர் செஞ்சிருப்பது ஒரு மந்திரக்காரருடைய வேலை. யாரு? மூசா நபி செய்யறாரு. ஆமா ஆமா. அப்ப கடவுள் செய்யறாருங்கிறது ஓகே, கடவுள் தான் எல்லாம் செய்வாருன்னு நீங்க சொல்லிட்டீங்க. மூசா நபி மனிதர் தான், அவர் ஒரு நபி தான், அவரு ஒரு கடவுள் கிடையாது. அப்ப மூசா நபி வந்து பிறவன் இதுல வந்து ஒரு மந்திரக்கோலை போட்டு பாம்பு மாதிரி செஞ்சு அதை இது பண்ணாருன்னு ஒரு இது வருது. இதை கிறிஸ்தவர்களும் ஏத்துக்கிறாங்க, நீங்களும் ஏத்துக்கிறீங்க. அவங்க பார்வோன்னுவாங்க, அவங்க பார்வோன்னுவாங்க, யூதர்களும் ஏத்துக்குவாங்க, யூதர்கள் 3 பேருமே ஏத்துக்கிறீங்க. இப்ப வந்து எங்க இதுல ஜோதிடம் கிடையாது, இந்த மாய மந்திரங்கள் வந்து இறைவனை தவிர யாரும் செய்ய மாட்டான்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஜோசியக்காரங்க நாங்க மாய மந்திரம் செய்வோம், இங்கே பார் அங்கே பார் அப்படிங்கலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோசஸ் பண்ணிருக்காரு, மூசா நபி பண்ணிருக்காரு. அப்ப அல்லாவை தவிர்த்து யாரும் பண்ண மாட்டாங்கன்னா ஒரு நபியின் நாயகம் இப்படி பிறவன் அவையில செய்தார் அப்படின்னா அப்ப நபிகள்கிட்ட வந்து ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல்ல. அதாவது ஜோசியம் வேற, அற்புதம் நான் வழக்கம் சொல்றேன். அற்புதம் என்று சொல்வது ஸ்டில் நடக்கிற கண்ணு முன்னாடி காட்டுறது. ஜோசியம்ங்கிறது வந்து இனி என்ன நடக்கும்ங்கிறத கணிக்கிறது, தொடர்புடையது தானே. கொஞ்சம் ஜோசியக்காரன் என்ன விட சில விஷயங்கள் தெரியும். அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது அவன் தீர்மானிக்கிறான், மக்களுடைய நம்பிக்கை தானே அது. ஆர்வம் சொல்றது இல்லையில, அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். மூசா நபிங்கிறவங்க சில அற்புதங்களை செய்ததாக குரான்லயும் இருக்கிறது, பைபிள்ல பழைய சொன்ன சம்பவம் உண்மைதானே, அது இருக்குது, அந்த சம்பவம் இருக்குது. அது என்னங்கிற அது ஜோசியத்துல வருமானா வராது. அவர் வந்து இதை வந்து நான் வந்து பேனாவை மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு மாத்தி காண முன்னாடி காட்டுறாரு. நிகழ்காலம் தான் அது, நிகழ்காலம். இது 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆகும்னு சொல்லி வருங்காலத்தை அவர் சொல்லலை. அந்த வகையில் வந்து ஜோசியத்தோடு இதை கம்பேர் பண்ண முடியாது. ஜோசியத்தை வந்து எந்த இறை தூதர்களும் ஏற்றுக்கொண்டதே இல்லை. இந்த அற்புதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அற்புதத்தை பொறுத்த வரைக்கும் குரானில் வந்து அது தெளிவாக சொல்ல, இறை தூதர்னு ஒருத்தர் போய் சொல்கிறாருன்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு மனிதராக நம்மளோட பிறந்தவர், தாய் தந்தைக்கு பிறந்தவர், நான் இறைவனுடைய தூதர் அப்படின்னு சொல்வாரே, ஆனால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படி நம்ப மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஓரிரு அதிசயமான சக்திகளை கடவுள் கொடுத்து இறைவன் தான் அனுப்பியிருக்கிறாரு, அதுக்கு இந்த ப்ரூஃப்னு சொல்லி இறைவனுடைய பர்மிஷனோட ஓரிரு காரியங்களை செய்வார்கள். அதை தவிர எதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த மோசையை வந்து இவ்வளவு அற்புதம் செஞ்சார்ல, அவரே பயந்து ஓடினாரா இல்லையா? அவருடைய குடும்பத்தார் பெண்கள் எல்லாம் கொன்று குவித்தாங்க இல்ல, கடல் பிளந்து போச்சு இருக்குது. ஆனா அவர் எவ்வளவு துன்பத்துக்கு உள்ளானாரு, அதுல இருந்து அவர் காத்துக்கலாம்ல. சராசரி மனிதர் தான், சராசரி தான். அந்த எந்த காரியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறானோ அந்த ஒரு அற்புதத்தை தவிர அது கூட அவரா செய்ய முடியாது. குரான்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, எந்த ஒரு இறை தூதரும் வந்து இறைவனுடைய பர்மிஷன் இல்லாம, இறைவனுடைய உத்தரவு இல்லாமல் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. இறை தூதர்களா இருந்தாலும், நான் தான் இறை தூதர்னா, நீ எங்களை மாதிரி மனுஷனா இருக்கிற, எங்களை மாதிரி சாப்பிட்ற, எங்களை மாதிரி நோய் நொடிக்கு ஆளாகுற, எங்களை மாதிரி முதுமை அடைகிற, உன்னை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறன்னு கேட்பாங்க. இறை தூதர்னு போய் சொல்லும் போது அந்த மக்கள் நம்புறதுக்கு ஏதாவது ஒன்று ப்ரூஃப் கொடுக்கணும்ல. அதுக்காக இறைவனுடைய ஏற்பாடு என்னன்னு கேட்டா, அந்த இறை தூதர் நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு விதமான ஒரு அற்புதத்தை, மனிதனுக்கு செய்ய முடியாத காரியத்தை வந்து நான் இறைவன் தூதர் என்ற முறையில இறைவன் சொல்லி நான் செய்கிறேன். இல்ல அப்ப குரானை படிக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கு மாய மந்திரத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கு. தெளிவா அதுல குரான்ல மதிக்கிற மோசஸ் மாய மந்திரம் பண்ணல. குரான்ல எப்படி வருதுன்னு கேட்டா, இந்த தூதர் செஞ்சார்ல, இது நான் முகமது நபிட்ட வந்து ஒரு அற்புதம் செஞ்சு கேட்பாங்க. எப்படின்னு கேட்டா, நீ இறை தூதருங்கிற, இறை தூதர்னா தங்கத்தினால ஒரு வீடை கட்டி காட்டுன்னு கேட்பாங்க. இது குரான்ல இருக்குது. அதுக்கு அடுத்து அல்லது என்ன செய்யணும்னா, நீ வானத்துல நேர ஏறி போய் மேலேருந்து ஒரு புஸ்தகத்தை கீழே கொண்டு வந்து வேதம்னு சொல்லு, ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அல்லது இந்த மதீனானா பாலைவனம், இந்த பாலைவனத்துல பெரிய ஆறு ஓட செய் அப்படின்லாம் நபிகள் நாயகத்துல வந்து கேட்குறாங்க. கேட்கறத குரான் சொல்லுது, முகமதே உன்னிடத்துல அப்படி கேட்கிறார்கள், நீங்க பதில் என்ன சொல்லணும்னு கேட்டா, நான் ஒரு மனுஷன் பையன்டே பற்றி கேட்குற, நான் இறைவன் ஒன்று சொன்னேன்னா, நான் ஒரு மனிதனை தவிர வேறு இல்லை, நான் கடவுள் கிடையாது, நீ கேட்கறலாம் செய்யற அளவுக்கு எனக்கு ஆற்றல் கிடையாதுன்னு முகமது நபியை சொல்லுன்னு குரான் சொல்லுது. முகமது நபிட்ட வந்து எப்போ அற்புதம் கேட்டாங்களோ அப்போலாம் அவர் என்ன பதில் சொன்னார்னு கேட்டா, நான் மனுஷன், நான் கடவுள் கிடையாது, மனுஷனுக்கு என்ன செய்ய முடியுமோ அதுதான் எனக்கு செய்ய முடியும்ட்டார். அப்ப எது அற்புதம்னு கேட்டா, இறை தூதர் நிரூபிக்கிற அந்த துவக்க காலத்தில் வந்து நான் இறைவன் தான் அவர் அனுப்பியிருக்கிறார் என்பதற்கு சில அற்புதங்களை காட்டணும், அப்போதான் நம்புவான். ஒவ்வொரு நபிமார்களும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த கைத்தடி விஷயத்தை எடுத்துக்கணுங்களேன். மோசைக்கு ஒரு கைத்தடி வச்சிருந்தாரு. இந்த கைத்தடி இறைவன் கொடுத்தது இல்லை, அவரே ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக அவர் வைத்திருந்த கைத்தடி.
அப்போ அந்த கைத்தடி என்ன செய்யறான்னு கேட்டால் இறைவன் வந்து இதை கீழே தூக்கி போடு, இறை தூதர் நியமிக்கும் பொழுது தூக்கி போடுன்னு அது பாம்பா சீருகிற பாம்பாக மாறுது. இதை போய் அவன்கிட்ட போய் சொல்லு, பிறவன்ட்டு சொல்லும் பொழுது நீ இறை தூதருக்கு ஆதாரம் கேட்டான்னு சொன்னால் இதை செய்யி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவரை போய் பிறவனுக்கு முன்னாடி அதை போடுறாரு. போட்டவொன்னு அது சீருகிற பாம்பா வருதுன்ற உடனே அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் இது ஒரு மந்திரம், எல்லாரும் செய்யலாமே, சூனியம் இது, அதாவது பாம்பாவெல்லாம் மாறல, செட்டிங் பண்ணியிருக்குதோ செஞ்சிருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் சூனியக்காரெல்லாம் கூப்பிடு, நானும் செய்கிறேன், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னு போட்டி வைக்கும்போது இவர் நிஜமாக இவர் பாம்பாக மாறுது. அவங்க இது பாம்பு மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது. அப்போ எல்லா சூனியக்காரர்களும் மூசை சொல்றது இறை தூதர்னு ஒத்துக்கிறாங்கன்னு வருது. அப்போ இந்த கைத்தறி கையில் வச்சிருக்கிறாருல, இந்த கைத்தறியை வைத்திருந்து அவர் நினைச்ச நேரத்தில் ஒன்றும் செய்ய முடியலை. தண்ணி வேணும்னு கேட்குறாங்க மக்கள்லாம். அந்த யூதர்கள் அழைச்சிட்டு தான் தெரிஞ்சாரு, நாடற்றவர்களாக. அப்போ இருந்து வரும்போது தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. அந்த ஒரு பாறையில் மக்கள்கிட்ட கேட்டு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு, உன் கையில் இருக்கிற கைத்தடியினால் இந்த பாறையில் அடி அப்படின்னு இறைவன் சொல்கிறான். பாறை அடைச்சோன்னா பாறையிலேருந்து பெரிய நீரூற்று பொங்கி வருதுன்னு சொல்லப்படுது. அப்போ கைத்தடி வச்சு தான் இருந்தார், அவராலும் அடிக்கலை. அந்த கைத்தடிக்கு எந்த சக்தியும் இல்லை. இறைவன் அந்த நேரத்தில் ஒரு கட்டளை இட்டான்னு சொன்னால் இறைவனை அடிக்கிறான்னு அர்த்தம். இறைவனுடைய அனுமதியோடு இறைவனுடைய உத்தரவோடு செய்வாங்களே தவிர மீது எல்லா நேரங்கள்லையும் இறை தூதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஏன் மந்திரம் செஞ்சு அவங்கள காப்பாற்ற முடியல? பல இறை தூதர்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. கொலை செய்யப்படும் போது கூட அந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள காப்பாற்றிக்கிற முடியல. பல இறை தூதர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. பல இறை தூதர்களுக்கு வந்து தள்ளாத வயசு வரைக்கும் புள்ளக்குட்டி இல்லாம இறைவா பிள்ளையை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணி. ஆபிரகாமுக்கே 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. ஆமா, தள்ளாத வயசுல அவர் 2 பிள்ளைகளுமே கிடைச்சிருக்கு. அப்ப தள்ளாத வயசு வரைக்கும் குழந்தை வேணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்கன்னு அப்ப நினைச்சதெல்லாம் செய்ய முடியல அவங்களால. வாழ்க்கை முழுவதும் மனிதராக தான் இருந்தாங்க. ஒரு லட்சக்கணக்கான காரியங்கள் அவங்க செஞ்சது மனுஷ காரியத்தை தான் செஞ்சாங்க. அதுல 1 2 ஆனா நீங்க சொல்றது இவ்வளவு நுட்பமா இவ்வளவு பகுத்தறிவோட அதை அணுகணும்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு முஸ்லிம் மக்கள்கிட்டயே வந்து இந்த எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா சில தர்காக்கெல்லாம் போறாங்க, இது கட்டிக்கிறாங்க. முஸ்லிம்கள் இல்ல, இந்துக்களே போய் நாங்க குணமடைஞ்சிருக்கோம்லாம் சொல்றாங்களே. இவங்க போனா அந்த பள்ளிவாசல் போனா நல்ல ராசியானதுன்னு சொல்லக்கூடிய இந்துக்களும் இருக்கிறாங்க. ஆமா, இருக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு குரான்லயே அது தொடர்புனா ஏதோ ஒரு இதை ஓதுறாரு. இப்ப எப்படி ஜோசியக்காரர் வந்து கோள் அங்க இருக்கு, சனி இங்க இருக்கு, ராகு இது, நீங்க அந்த கோவில்ல போய் அந்த இதை பரிகாரம் பண்ணுங்கன்னு. ஜோசியம்ங்கிறது கடவுள் நம்பிக்கையோடையும் கோவிலோடையும் தொடர்புடையதா இருக்கு. வெறுமனே ஜோசியம் வந்து இதுமா சிவன் படம் வந்திருக்குமா உனக்கு, இது இப்படி ஏதோ ஒரு கடவுளோட சேர்த்துதான். நீங்க எப்படி குரான்ல கடவுள் இது பண்ற, இவங்க கடவுள் நம்பிக்கையோட சேர்த்துதான் ஜோசியத்தை மக்கள்கிட்ட நம்ப வைக்கிறாங்க. இப்ப குரான்லயும் வந்து அந்த ஓதுறப்ப அவர் ஒன்னும் பகவத்கீதையோ பைபிளையோ ஓதல. குரான்ல இத்தனை பக்கம் இதை நாங்க பண்ணா இது பேய் ஓடிரும், இந்த களிமா ஏதோ இது சொன்னா இது சரியாயிருங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு மாயஜாலங்களோட தொடர்புடையதா தானே அது இருந்து குரான் சொல்றான். குரான் அப்படி சொல்லுதா? என்ன படிக்கிறாங்க அந்த குரானுடைய பேயை ஓட்டுறதுக்கு? அந்த அவங்க பேர் என்ன, மௌலானாவா? அவங்க சொல்றாங்கல்ல, அது என்ன வரி படிக்கிறாங்க? அப்ப அந்த வரி என்ன, குரான்ல என்ன வரியை படிக்கிறாங்க? ஒவ்வொருத்தனும் ஒண்ணு படிப்பான். ஏதாவது சில அத்தியாயங்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அதுக்கு யூனிஃபார்ம் இல்ல, அதோட அர்த்தம் கேட்கிறேன் நான். இல்ல, எதை ஓதலான்னு சொன்னா தானே செய்ய முடியாது. பலதை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒருத்தன் குழு கொள்ளாகுமா, ஒருத்தனுக்கு என்ன தெரியுமோ அது என்ன இறைவன் மிகப்பெரியவன்கிறத திருப்பி சொல்லிடுவாங்களா? அந்த இறைவனுடைய கட்டளை, அதுக்கு அர்த்தம் வந்து தொழுகை நிலைநாட்டுங்கள், நோன்பு வைங்க, இந்த மாதிரி குரான் கட்டளை இருக்குல்ல. அதை இல்ல இந்த குழந்தையை பிடித்த அந்த சைத்தான் பேய் சைத்தான ஓட்டுறேங்கிறாரு. அதை வந்து அப்படிங்கிற வாசகம் இல்ல, அப்படி வாசம் குரான்ல கிடையாது. என்ன சொல்லி ஓட்டுறாரு அவரு? சாதாரண குரானுடைய வசனம் தான். அது மயிலிறகெல்லாம் வச்சுக்கிறாரு, மயிலிறகு இந்த இதெல்லாம் வச்சு பண்றாங்க. அதெல்லாம் ஏமாத்துறதுக்கு தான் வச்சிருக்காங்க. நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, இந்த மயிலிறகு வச்சுக்க பொய் வேணும்னு குரான்ல இருக்குதா? முகமது நபி சொன்னாங்களா? அந்த இது அல்லது பேய் ஓட்டுறதுக்கு இதெல்லாம் ஓட்டி பேயை ஓட்டுங்கன்னு முகமது நபி சொன்னாங்களா? குரான்ல இருக்குதா? இவங்க வருமானத்துக்காக வேண்டி, வயிற்று பொழப்புக்காக வேண்டி மத குருமார்கள் என்ன செய்யறாங்கன்னா இது பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு தெரியுமா அது பொய்ன்னு தெரியும். அப்ப மறுமை பயம்லாம் இல்லையா? மறுமை பயம் அவங்க வியாபாரத்துக்குள்ளதான். இது வந்து கண்டிப்பா தண்டனைக்குரிய குற்றம். கண்டிப்பா தண்டனைக்குரிய செய்யறவங்க அந்த மத குருமார்களுக்கு தெரியும். இதை உலகம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க செய்யறாங்க. முஸ்லிமா இருக்கிற சாதாரண மனிதன் எப்படி வந்து தனக்கு ஒரு காரியம் நிறைவேறினால் இந்த மூட நம்பிக்கையை ஏத்துக்கிறானோ. அவங்களுக்கு சம்பளம் உண்டா? சம்பளம் உள்ள இதுவும் இருக்கு, சம்பளம் இல்லாம இதையே தொழிலா வச்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சம்பளம் வந்து அரசு பணம் உண்டா? கிடையாது. பள்ளிவாசல்ல இமாம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா பள்ளிவாசல்ல சம்பளம் கொடுப்பாங்க.
அப்படி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அவங்க இந்த தோற்றத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பச்சை தலைப்பா கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா ஜெப மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பயங்காட்டி பேய் ஓட்டுறேன், பிசாசு ஓட்டுறேன், எதிர்காலத்தை சொல்றேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க சொல்ற இஸ்லாத்தை பயன்படுத்தி சொல்றாங்களே தவிர இஸ்லாத்துல இப்படி இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? வேற இஸ்லாமிய நாடுகள் இப்படி ஜோசியம் உண்டா? இங்கிலாந்து இல்ல சவுதியெல்லாம் உள்ள பிடிச்சி விட்டுருவாங்க, ஜெயிலில் அடிச்சிருவாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக சவுதி அரபு நாடுகள்லாம். பாகிஸ்தான்ல இதே மாதிரி தான், இந்தியா மாதிரி தான், ஆப்கான் பாகிஸ்தான் ஒரே மாதிரி அதே மாதிரி இருக்கு. அது அரபு நாடுகள்ல அவங்களுக்கு தெரியும், குரானை படிக்கிறாங்க, குரான்ல அதெல்லாம் இல்லைன்னு தெரியுது. அதனால அங்கெல்லாம் ஜோசியம் பார்த்தாங்கன்னா சில நாடுகள்ல மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ரஷ்யாவிலையும் கடுமையான தண்டனை இருக்கிற மாதிரி, கம்யூனிஸ்ட் நாட்டில் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய நாடுகள்ல கடும் தண்டனை இருக்குது. இப்ப ஜோதிடர்கள் சொல்ற விஷயம் இந்த நாள் நட்சத்திரம், அந்த சூரிய நகர்வு, அந்த கிரகங்களை வைத்து ஒருத்தனுடைய பிறப்பு கிரகங்கள் இதையெல்லாம் வைத்துதான் நாங்க எல்லாத்தையும் கணிக்கிறோங்கிறாங்க. பிறப்பை நட்சத்திரம் பார்த்து கணிக்கிற கல்ச்சருங்கிறது இவங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. ஈசா நபி பிறப்ப ஒரு நட்சத்திரம் காமிச்சிச்சுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு அது நிறைய தெரியும். இஸ்லாத்துல அப்படி இல்ல இல்லையா? ஈசா நபியினுடைய பிறக்க போறாருங்கிறத ஒரு நட்சத்திரம் கூட்டி வந்தது, நட்சத்திரம் அதை காண்பித்ததுக்கு மேரிக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களே. நபியை பத்தி இருக்க இல்ல, குரான்ல இல்ல. குரான்ல நட்சத்திரத்தை பார்த்து ஈசா அப்படின்லாம் இல்ல. அப்ப அது பழைய ஏற்பாடுல மட்டும் இருக்கா? இருக்கான்னு தெரியல. கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க பழைய ஏற்பாடுல அவர் பிறப்பதை ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியதுன்னு சொல்றாங்களே. அப்படி இல்ல குரான்ல. அவர் பிறக்க போறா, அது உண்மை இல்லையா? அப்படி இல்ல உண்மை இல்ல. எங்க நம்பிக்கைப்படி கிடையாது. கிறிஸ்டின் நம்புறாங்களா? அப்படி கிறிஸ்டின் நம்புறாங்க, சில பேர் நம்புறாங்க. நான் பேசும்போது ஏதோ நட்சத்திரம் அவரு பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது, இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல கிடையாது. எந்த நபி பிறக்கும் போதும் நட்சத்திரம் வழிகாட்டல. நட்சத்திரம் அது எந்தன்னு கேட்டாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்வதா இருந்தா, நபிகள் நாயகத்துடைய ஒரு ஆம்பளை புள்ள கடைசி காலத்துல இறைவன் கொடுத்தான். அவர் இப்ராஹிம்னு பேர் வச்சாரு. இப்ராஹிம்னு ஒரு ஆண் குழந்தை, கை குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. இப்ராஹிம்ங்கிறவர் இறந்துடுறாரு. அப்ப இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. சரி, நபியுடைய மகன் இறந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது. அப்ப அந்த ஊர் மக்கள்ல விவரம் தெரியாத மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது முகமது நபியுடைய மகன் இறந்ததுனாலதான் அந்த கிரகணம் வழங்காது, எப்போவாவது தான் வரும் கிரகணம்ங்கிறது. உலகம் பூரா நெட்வொர்க் கிடையாதுனால அந்த ஊருக்கு சூரிய கிரகணம் வந்தா தான் உங்களுக்கு தெரியும். சூரிய கிரகணம் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, ஏதோ ஆமா அது ஏதோ அப்படி நின்னா இதாயிரும், குழந்தை கரு இதாயிரும், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. அது அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, சூரிய கிரகணம் சொல்ல மாட்டாங்க, சந்திரகிரகணம் சொல்லுவாங்க. சந்திரகிரகணத்துக்கு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்து நம்பிக்கை பிரகாரம் சந்திரன்கிறது சிவபெருமானுடைய தலையில இருக்கும். அவர் கழுத்துல ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பு போய் அந்த சந்திரனை முழுங்குறதுக்கு பேரு கிரகணம். அவங்க நம்பிக்கைப்படி அவங்க முழுங்கிட்டு கக்க ஆரம்பிச்சிருமா, அது கிரகணம் விலகிறது. அப்ப பாம்பு கிராண தீன்றதும்பாங்க. அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம திருவள்ளுவர் அந்த மூட நம்பிக்கை தான் சொல்றாரு. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுட்டுங்கிறார். திங்களை பாம்பு சாப்பிட்ற மாதிரின்றது இந்த கிரகணத்தை பத்தி அவர் ஒரு மேற்கோளா காட்டுறாரு. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அது சந்திர கிரகணத்துக்கு அப்படி சொன்னாங்க. அந்த நம்பிக்கை தான் நபிகள் நாயகம் காலத்து மக்கள்கிட்ட இருந்தது. அந்த விஞ்ஞானம்லாம் வானத்தை பார்த்து பயந்துருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வந்தாங்கன்னா அந்த மகனுடைய மரணத்துடைய கவலையை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் நோக்கி இந்த மாதிரி பேசாதீங்க, எந்த மனிதனுடைய பிறப்புக்காக வேண்டியோ எந்த மனிதனுடைய மரணத்திற்காக இதெல்லாம் ஏற்படுவதில்லை, இறைவன் ஏற்படுத்திய விதி பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நீங்க கண்டீங்க என்று சொன்னா அது நீங்க இறைவன்ட்டு அதிகமா பிரார்த்தனை செஞ்சு தொழுகை இதுல ஈடுபடுங்க. ஏன்னு கேட்டா அது ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால வருது. அதில் அந்த விஞ்ஞானம் சொன்னா விளங்காத மக்களுக்கு. நேர்கோட்டில் வரும்போது ஒரு விபத்துக்கு வாய்ப்பு அதிகம், ஈர்ப்பு சக்தி அதிகமாகி ஏதாவது ஒன்றை பிடிச்சி ஒன்று அதிகமாக இழுத்துருச்சுன்னா உன்னோட முட்டி போயிடும். அதனால நீங்க என்ன பண்ண சொல்றாரு, தொழுகை சொல்றாங்க. அந்த சூரிய கிரகணத்தை நீ கண்டால் அதுக்குன்னு ஒரு தொழுகை. சூரிய கிரகணம் வந்தா இறைவன்ட்ட தொழுது, இறைவா இதுல இருந்து எந்த ஆபத்து வராம எங்களை காப்பாத்து என்று கேள்வி. கிட்டத்தட்ட எல்லா மதங்களும் இதே மாதிரி தானே சொல்லியிருக்கு. இல்லை, இதே மாதிரி சொல்றது சூரிய கிரகணத்துக்கு காரணத்தை ஏதாவது ஒரு ராஜா இறந்துட்டாரு அப்படி ஏதோ ஒரு காரணம்னு சொல்றாங்க. நம்ம இப்படிலாம் நடக்கும்னு சொல்லலையே. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதன், ஒரு ராஜா இறந்து போயிட்டா தான் இந்த கிரகணம் ஏற்படும் அவங்க நம்புறாங்கல்ல. அந்த மாதிரி அப்படி நம்பல. அந்த பாம்பு பரமசிவன் கழுத்தில் கிடந்த பாம்பு கேட்டதுங்கிறாங்கல்ல, அந்த பாம்பு என்ன செய்யுதுன்னா அந்த சூரியனை சந்திரனை போய் முழுங்குது. சந்திரனே பிறை சூடன் தான் அவருக்கு பேரு, சிவபெருமானுக்கு பேரு பிறை சூடன். பிறைய தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு அர்த்தம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது.
அது சந்திரன் யாருடைய ஆனா அது ஒரு அசாதாரண நாளா தான் நீங்க பாக்குறீங்க. அசாதாரண நாள், சயின்டிபிக்காக அசாதாரண நாள் தானங்க. மூணுமே ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால தான் கிரகணம் ஏற்படுது. இல்ல, சூரியன் ஆனா அறிவியல் பூர்வமா அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு தானே சயின்டிஸ்ட் இல்ல இல்ல ஈர்ப்பு எப்படி இல்லைங்க முடியும். மக்கள் வாழ்க்கையில அது பாதிப்பு இல்லைன்னு தானே சொல்றாங்க. பாதிப்பு இல்ல, ஒரு இழுப்பு சக்தி உள்ள சமமா இழுத்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரனுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கூடி போச்சுன்னு வைங்க, பூமியோட மோதிக்கிறோம். பூமியோட ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகரிச்சுன்னு வைங்க, அதை தடுக்க தொழுக சொல்றீங்க நீங்க. ஆமா, அதான் அது மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை ஒன்றும் ஏற்படல இது வரைக்கும். ஆபத்தான ஒரு கட்டம்ங்கிறத இஸ்லாம் வளர்க்குது. அந்த இடம் ஒரு ஆபத்தான கட்டம் என்ன இருந்தாலும் மூணு ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஈர்ப்பு சக்தி எப்பவும் அதிகமாக இருக்கும். நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கும்போது ஈர்ப்பு சக்தி வந்து நேருக்கு நேரம் இழுக்காது. இப்படி வருது எல்லாமே. சூரியன், சந்திரன், பூமி மூணு ஒரு கோட்டில் இருக்கும் ஒரே, அதனால தான் கிரகணம் ஏற்படுது. அப்போ அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து பூமி போய் மறைக்குது. வெளிச்சத்தை வாங்கித்தானே சந்திரன் தருது. இந்த பூமி போய் என்ன செய்யுதுன்னா சூரியன்ட்டு வரக்கூடிய வெளிச்சத்தை மறைச்ச உடனே சந்திரன்ல வந்து வெளிச்சம் படாது. அதனால இருட்டா நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது ஒன்னோட ஒன்று பவர் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈர்ப்பு கொஞ்சம் கூடி போய்விட்டாலோ குறைந்து போய்விட்டாலோ மூன்றுமே ஒன்னோட ஒன்று மோதி பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருங்கிறது. மோதுனா நடக்கும்னு ஒத்துக்கிறான். இது வரைக்கும் நடந்துச்சான்னு நடக்கலை. இதுவரைக்கும் நடக்கலை. நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அதுக்கு நீங்கள் இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் இருக்குது. இதில் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் தான் இருக்கே தவிர மூட நம்பிக்கை இது ஒன்றுமே இல்லை. ஒரு ஆபத்தான விஷயம் வரும்போது இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. அது அந்த இவங்க சொல்ற மாதிரி மூட நம்பிக்கை அவ்வளோ கிரகணத்தில் சாப்பிடக்கூடாது, கற்பிணி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த சூரிய கிரகணம் ஏற்படும் போது சாப்பிடவே கூடாதுமாங்க. கிரகணம் விலகின பிறகுதான் சாப்பிடவே செய்வாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தில் இருந்துச்சு, மக்கள் மத்தியில். அது இப்போ நிறைய மறைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். ஆனால் இஸ்லாத்தில் அது கிடையாது. கிடையாதுங்கிறீங்க. அப்புறம் ஒரு நட்சத்திரத்தை அது இன்னொன்னு கேட்டீங்கல்ல, அந்த நட்சத்திரத்தை வச்சு மனிதனுடைய எதிர்காலத்தை கணிக்கிறது அப்பதான் ஜோசி சொல்றாங்க. நாங்க என்ன சம்பந்தம் இருக்கு நான் என்ன கேட்கிறேன். சந்திரன் இருக்குது, அந்த சந்திரன்ல என்னவோ ஏற்பட்டு போயிருது, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து அந்த நேரடியா அதுல ஒரு கதிர் வந்து என்னை பாதிக்குதுன்னு சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிருவேன். உதாரணமா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்ல இருந்து ஒரு கதிர் வீச்சு வரும், அந்த கதிர் வீச்சு நம்ம மேல பட்டா பாதிக்கும்னா அது சயின்ஸ் ஏத்துக்கிறோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த சந்திரன் இங்க இருக்கும்போது இவன் பிறந்தானே ஆனால் இவன் இப்படி இருப்பான் அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்தாங்க? இந்த நாலேஜ் யார் தந்தா? மனிதனுடைய 6 அறிவுல எந்த அறிவை கொண்டு இது அறிய முடியும்? மனிதனுடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சூரியன் இந்த இடத்தில் இருக்கு, இவன் அந்த இடத்துல இவன் பிறப்பானே ஆனால் அதனால் இவனுக்கு இப்படி ஏற்படும் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. இது ஒரு நாலேஜ் தானே. இது எங்கேருந்து எடுத்தாங்க? அறிவியல்ல எடுத்தாங்களா, கண்ணால பார்த்து எடுத்தாங்களா, எதை வச்சு எடுத்தாங்க? கற்பனை, ஒருத்தனுடைய கற்பனை. எவனோ ஒருத்தன் கற்பனையா இட்டு கட்டி விட்டான். அந்த மாதிரி மறைவானதை நம்புறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. இந்த ஜோசியத்தை நம்பாதவன்ட்ட கூட நீங்க போய் ஜோசியமா சொன்னா நம்புவாங்க. நாத்திகன்ட்ட கூட போய் உங்களை பார்த்தா நீங்க நல்ல பெரிய இடத்து வருவீங்க தெரியுதுன்னு சந்தோஷப்படுவாங்க. அது நாத்திகனா இருப்பான். அவன்கிட்ட இப்படி சொல்லி பாருங்களேன். உங்களை மூஞ்சி பார்த்தேன் ரேகை வச்சு பார்த்தோம்னா நீங்க அநேகமா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேனே, எனக்கு இருக்கு பாருங்க. நீங்க அவனுக்கு குசியாயிடுறான். இது மனித பலவீனம். நீங்க நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும். சரி சொல்றேன் பாருங்க, நீங்க எப்படி வர போறீங்கன்னு பாருங்க. இந்த பலவீனத்தை பயன்படுத்துறாங்க அது சைக்காலஜிக்கலா அந்த மாதிரி உங்களை அதே போல நம்ம பார்க்கணுமுங்க. இந்த ஜோசியத்துக்கு வந்து சட்டசபையில் தமிழ் அன்சாரியா ஒரு உதாரணம் சொன்னார். அந்த சேரன் செங்குட்டுவன் இளங்கோடிகள், செங்குட்டுவன் வந்து அவன் ஆட்சிக்கு தகுதி இல்லைன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்ப என்ன செய்யறாருன்னா, கடைசியில் இந்த இளங்கோடிகள் துரோகரமாகி போன உடனே செங்குட்டுவன் தான் அவன் பட்டம் சூட்ட வேண்டிய நிலை. சின்ன பிள்ளையில பட்டத்தை சூட்டுறாங்க. 51 வருஷம் அவர் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு ஒரு சட்டசபையில சொன்னார். அப்ப இந்த ஜோசியம் பொய் தானே அதுக்கு அர்த்தம். இந்த ஜோசியக்காரன் வந்து இந்த குழந்தை ஆள்வதற்கு தகுதி இல்லை, குழந்தை நாட்டை ஆளாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி 51 வருஷம் மற்ற மன்னர்களை விட நல்லபடி ஆட்சி பண்ணார். ஜோதிடத்துக்கு எதிரானதான் சிலப்பதிகாரமே. அப்ப ஆமா, அதுக்கு எதிராக தானே இருக்குது. அப்ப அது பொய்யின் ஆயிடுதுல. எவனுக்கு ஆட்சி தகுதி இல்லைன்னு அவன் வந்து 51 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறானே, அது போய் சும்மா வாயில வந்து விட்டு அடிக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம கவனிக்கணுங்க. நம்ம பண்டிட்டு ஜோதிடர் எடுத்துக்கிறீங்களேன், அவருக்கு வந்து அவருடைய ஜோதிடத்தை கணிச்சார். அவரு ஒரு நாள் தூக்கி போட்டாங்களே. அப்ப இதை நியமிக்கும் போது நினைஞ்சிருக்க, நீ நியமிக்காதப்பா, நீ நீக்கிற மாதிரி இல்லப்பா, இது ஏதோ வரும் மாதிரி தானே தெரியும். சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அடிச்ச உடனே நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற. அப்படி இல்ல. அப்ப உன்னுடைய இதை உனக்கு கணிக்க இல்லை தானே. அவ்வளவு நாங்க இந்த ஜோசியக்காரன் சொல்றது எல்லாமே வந்து ஒரு கையில ஏதாவது ஒரு பொருளை மறைச்சிட்டு இது என்னன்னு கேளுங்கன்னு சொல்லுவானா?
அதான் அறிமுகம் இல்லாத ஒரு பொருளை கையில மறைச்சிக்கிட்டு இது என்னன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியுமா? எந்த ஜோசியம் முடியாது. இதை சொல்ல முடியாதுங்கிறான். நான் 10 வருஷத்துக்கு முந்தைய நான் பணக்காரனை போகணும்னு சொல்றான். இது தெரியல அவனுக்கு. 10 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு அவன் சொல்றாங்க. எப்படி சொல்லுவான் அவன்? எந்த அறிவை கொண்டு சொல்லுவான்? அறிவு இருக்கணுமா இல்லையா? எப்பொருள் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஒரு அப்போ நீ மெய்ப்பொருள் என்னன்னு கேட்டா இது எப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு மட்டும் கேளுங்க. ஜோசியக்காரன்ட்டு இது எப்படி நான் இந்த ஒரு பகுத்தறிவாளர் பிரச்சாரத்துல கேட்டேன். ஒரு ஜோசியக்காரன் செய்ய ஒரு ஊரா போய் இறங்கி ஜோசியம் பார்க்கலான்னு கேட்டுட்டு கடைசியில் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டான். ஒரு நாள் பூரா யாருமே பார்க்கல. அப்போ அவர் கேட்குற என்ன பண்ண ஒருத்தனோட ஏன்டா ஒரு நாள் பூரா சுத்தி இருக்கிறிய ஒருத்தனும் பார்க்க மாட்டான்னு உனக்கு முதல்ல தெரியாதா? தெரியாது. நீ வராம இருந்திருக்கலாமாடா. இந்த ஊர் பூரா சுத்தி இருக்கிற உனக்கு ஒருத்தன் கூட ஜோசியம் பார்க்க வரலையே. இது வரலங்கிற உனக்கு ஏன் தெரியல? இதான் எதார்த்தம். மனுஷனை மனுஷனா தான் பார்க்கணுங்க. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு சக்தி உள்ளதாக நம்ம கருதுனோம்னு சொன்னா நமக்கு மூட நம்பிக்கை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இஸ்லாத்துல அதை அனுமதிக்கல. ஆனால் எல்லா மதங்களும் ஜோதிடம் இந்த அற்புதங்கள் பண்ற எல்லாமே பிறை கோள் சந்திரனை இது பண்றாங்க. இஸ்லாத்துலயும் பிறைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பிறைங்கிறது இப்ப ஜிப்ரல் அலை வந்தது, இது எல்லாமே ஏதோ ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த அமானுஷ்யம், அந்த ஆச்சரியம், அற்புதங்களோட தொடர்புடையதாவே இருக்கு. ஜிப்ரல் அலை தோன்றினாரு, நபிகள் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாரு, அப்பப்ப வசனங்களை கொடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பிறை. இதெல்லாமே அப்ப இஸ்லாத்துலயும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கதானே செய்யுது. இல்ல பிறைங்கிறது இஸ்லாத்துல என்ன நிலைப்பாடுனோ காலண்டர் தான். பிறைங்கிறது என்னன்னு கேட்டா, நீங்க சூரியன் இருக்குன்னு வைங்களேன். சூரியன் 365 நாளைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். 1வது நாள் 2வது நாள் சொல்லுவது குறையாது. இது கேக் மாதிரி வெட்டிடலாம். இது அந்த சந்திரன் என்ன செய்யுதுன்னா கோடு மாதிரி மயிர் மாதிரி இருக்கும். அப்புறம் மெல்லிசா கூடும், குறைஞ்சிட்டே வரும்போது ஒரு நாளை எண்ணுவதற்கு அந்த காலத்து இருந்த வழிமுறையில சந்திரனை தவிர வழி இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, இன்னைக்கு செகண்ட் டேன்னு சொல்வதா இருந்தா அதை பார்த்து சயின்டிபிக்கா தான் அதை பாக்குறீங்க. அது சயின்டிபிக்கா தான். பிறை பார்க்கிறது நாளை எண்ணுவதற்கு, மாசத்தை கணக்கிடுவதற்கு தான். அந்த காலத்துல இதான் காலண்டர் இருந்துச்சு. சூரியன் நேரத்தை தான் காட்டும், அதாவது நாளை காட்ட முடியாது. நாளை காட்டுவது என்ன, சூரியன் பகல் இரவுங்கிறத பிரிச்சு காட்டுமே தவிர, காலை மாலைங்கிறத காட்டுமே தவிர, 1வது நாள் 2வது நாள் 3வது நாள் எண்ணுவதற்கு சூரியன்ல ஒண்ணுமே இல்லை. நம்ம காலண்டர் படி 1ஆம் தேதி இப்படி சொல்லிக்கிறோம். இது சந்திரன்ல இருக்குது. அப்படியே சந்திரன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இது குறைஞ்சா 1, இன்னும் கொஞ்சம் கூடும், 14க்கு வந்தா பௌர்ணமி. ஆனா பல இஸ்லாமியர்கள் பிறைய ஒரு அடையாளமா தானே வச்சுக்கிறாங்க. கிரசன்ட் ஸ்கூலு காலேஜ் முஸ்லிம்ஸ்னால இப்ப பிறைய பார்த்தாலே சொல்லிடுவாங்க இது பாய் அதுன்னு நினைக்கிறேன் முஸ்லிம். அப்ப ஏதோ ஒண்ணு, இப்ப நீங்க இறைவன் உருவமற்றவர் எல்லாம் சொல்லிட்டு பிறைங்கிறது முஸ்லிம்களோட அடையாளம். நீங்க பாருங்க, நீங்க ஒரு பிறைன்னு போட்டிருந்தாலே அது முஸ்லீம் வீடு. ஆமா, அப்படிதான் பண்றாங்க. அதே போல அந்த கிரசன்ட் ஸ்கூல், அது எல்லாமே பார்த்தாலே தெரியும். அப்ப எப்படி தெரியுமா கணக்காகுது, இது அவங்க அந்த பிறைய இது பண்ணுவாங்கல்ல, முஸ்லிம்ஸ்ல அது ஒரு நம்பிக்கை உண்டு இல்ல அப்படிங்கிற மாதிரியான போயிடுது. நீங்க இப்போ உட்காந்து உரையாடுனா நீங்க இவ்வளவு விளக்கம் தரீங்க, முஸ்லிம்ஸ் அவன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவான். இப்ப நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்க இந்த பிறை தான் எல்லாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிடுறான். சரி, இந்த பிறையை அடையாளம் ஆக்குறது என்பது முகமது நபி சொல்லி வந்ததா, குரான்ல சொல்லி வந்ததா, இவங்கள உண்டாக்குனதா? உலகம் முழுசும் இருக்குதா? இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் உள்ள மக்கள்கிட்ட மட்டும் இருக்குதா? ஆசிய நாடுகள் மட்டும். இங்க ஆசிய நாடுகள்லாம் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான்ல இருக்கு. ஏன்னு கேட்டா, அந்த முஸ்லீம் லீக்குடைய கொடியில அந்த பிறையை போட்டாங்க. அதுல கட்சிக்கு ஒரு அடையாளம் என்னத்தையா போடணும்னு போட்டாங்க. அவன் முஸ்லீமுடைய அடையாளம்னு விளங்கிட்டான். ஒரு கட்சிக்கு அடையாளமா அவங்க பிறைய போட்டாங்கல்ல, கட்சிக்கு எதுனா அடையாளம் போடலாம்ல. அப்ப அதை முஸ்லீமோட அடையாளமா பண்ணாங்க. கட்சியோட அடையாளம் தான். கட்சியோட அடையாளம், கட்சிக்கு ஒரு அடையாளமா பிறைய போட்டாங்க. பிறை கொடின்னு அதுக்கு பேர். அப்ப அந்த காலத்துல முஸ்லீம் லீக் கொடி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, பிறை கொடி பிடிப்போம். அப்படிதான் முஸ்லீம் லீக்குடைய பிறைய தேர்ந்தெடுத்துக்கு காரணம் இருக்கா? இல்ல, ஏதோ ஒரு அடையாளத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அது இஸ்லாத்துல சொல்லி தேர்ந்தெடுத்ததில்ல. ஏதாச்சும் ஒரு அடையாளம் எந்த போடணுமேனு போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த பிறையை போடும்போது கூட எப்படி போடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பிறையை போட்டு நடுவுல ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஆமா, அப்படி வருமா? சயின்டிபிக்கா வருமா? பிறைங்கிறது இந்த காலி இடம் இருக்க, காலி இடமா இருக்காது, அங்கேயும் நிலவு இருக்கத்தான் செய்யுது. சந்திரனு தெரியும், அந்த இடத்துல ஸ்டார் இருந்தாலே மறைஞ்சுதான் போயிடும். அப்ப இது அதுவே அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படி ஒரு படமே நீங்க பாக்கல. எனக்கு தெரிஞ்சு மதுரையில எல்லாம் கதவுலயே 786 போட்டு ஸ்டார், இது நட்சத்திரம் இப்படி இருக்கும், அந்த கேப்ல 786 போட்டு வச்சிருப்பாங்க. இது இவங்களா உண்டாக்கிட்ட மூட நம்பிக்கை தானே தவிர, இஸ்லாத்துல நீங்க பிறைய கொண்டாடுங்க. பிறை நாட்காட்டி தான். அதாவது பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள்,
பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள். அந்த நாளை எண்ணுவதற்கு தான் பிறை சொல்லப்பட்டிருக்கே தவிர அது ஒன்றும் வழிபடக்கூடிய ஒரு ஆமா, விஷயம் பிறை புனிதமானதெல்லாம் கிடையாது. நாட்காட்டினே குரான்ல இருக்கு. குரான்ல வந்து பிறையை பற்றி கேட்கிறார்கள், பிறை என்பது நாட்காட்டி என்று சொல்வீராக அப்படின்னு குரான்ல வசனம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், காலண்டர். இன்னொரு விஷயம் இஸ்லாமியர்கள்ட்ட நான் கவனிச்சிருக்கேன், சமீபத்துல தான் நான் கேள்விப்பட்டேன். நாய் இருந்தா மலக்குமார்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய முஸ்லீம் பசங்க எல்லாம் நாய் வளர்க்கறத நான் பாத்திருக்கேன். சரி சரி. ஆனா பலர் வந்து இல்லைங்க நாங்க அது வளர்க்க கூடாது, நாய் வளர்க்க, அதாவது செல்ல பிராணிகளை வளர்க்க கூடாதுங்கிறது வேற. ஏன் நாய் வளர்க்கலன்னா அது கடிச்சு வைக்குங்க, இல்லாட்டி அது அசிங்கம் பண்ணி வைக்கிறது வேற, இப்படி சொல்வது வேற. நான் சொல்ல புரிஞ்சுக்கோங்க. நாய் வளர்க்கறது, இப்ப நான் கூட தான் நாய்க்குட்டி வளர்க்கல, ஆனா அதுக்கு ஒன்றும் பெரிய எனக்கு மத காரணங்கள்லாம் கிடையாது, எனக்கு அது வேற வேலை இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஆனா இஸ்லாமியர்கள் கடிச்சு வைக்குங்கிற காரணத்தெல்லாம் சொல்லல, நாங்க வளர்க்கக்கூடாது, எங்க இஸ்லாத்துல இது ஹராம் அப்படிங்கிறாங்க. அது என்ன நாய்க்கு மட்டும் தனியா? உலகத்துல எல்லாமே அல்லாஹ் படைச்சதுன்னா நாய் படைச்சதும் அல்லாஹ் தான். அது நாயை மட்டும் ஏன் நீங்க மலக்குமார்கள் வரமாட்டாங்க, அது அந்த வீட்டுக்கு வந்து ஜிப்ரில் வரமாட்டாருங்கிற மாதிரி அது என்னது? இது ஒரு புது விதமான கான்செப்டா தானே இருக்கு. அதான் நாய் வளர்க்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லும் போது அதுல ஒரு விதிவிலக்கு கூட சேர்த்து தான் சொல்றாங்க. நாய் வளர்க்காதீங்க, நீங்கள் வந்து கால்நடைகளை பாதுகாப்பதற்கு வளர்த்துக்கிறங்க. ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கான்னு வைங்க, அவன் நின்று காவல் காக்க முடியாது, ஒரு நாயை காவலுக்கு போட்டான்னு சொன்னா அது செஞ்சுக்கணும். ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி, எதிரிகள் திருட வந்துடக்கூடாது, அந்த மாதிரி பாதுகாப்புக்காக வேண்டி நீங்க நாய் வளர்க்கலாம் என்று அனுமதி கொடுத்துட்டு தான் செல்லமா நீங்க வளர்க்குறீங்களா நாயை, அதைத்தான் தடுக்கிறாங்க. நாய் தேவைக்கு வளர்க்குறது இருக்குல்ல, ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், திருட்டு பையன் ஜாஸ்தியா இருக்குன்னா வீட்டுக்கு ஒரு நாயை வாசல்ல போட்டு விட்டோம்னா அந்த நாய் குறைக்கிறத வச்சு அது இஸ்லாமியர் மட்டும் இல்ல, உலகத்தில் ஆதி சமுதாயத்திலிருந்து வேட்டைக்கு தானே நாயை பயன்படுத்திக்கலாம் மனிதன். இன்னும் சொல்ல போனா குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நாய் மூலமா வேட்டையாடினா நமக்கு சாப்பிடலாம்னு இருக்குது. நாய்க்கு வேட்டைக்கு பயிற்சி அளித்து முயலை வேட்டையாடி போயிடு, அது தனக்கு திங்காம கொண்டு வரணும், கப்பிட்டு வந்து கொடுக்கணும். ஆமா, அது சாப்பிட்டு கொண்டு வந்தா சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நாய்களை வந்து வெறுக்கலையா, நாய் வேட்டையாடி கொண்டு வந்து பொருளை சாப்பிடலாம்னு குரான்ல இருக்குது. அப்ப நாய்களை வேட்டைக்கு பயன்படுத்தலாம், பாதுகாப்புக்கு பயன்படுத்தலாம், கால்நடைகளை மேய்ப்பதற்கு பயன்படுத்தலாம், தேவைகளுக்கு போறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனா நாய்களை என்ன செய்வாங்கன்னு கேட்டா, செல்லமா வளர்க்குறது வந்து அந்த காலத்துல இருந்தே என்னன்னு கேட்டா ஒரு மோசமான ஒரு காரியத்துக்கு தான் நாயை வந்து வளர்ப்பாங்க. நாயுடைய தன்மை வந்து குறிப்பாக அந்த பெண்கள் வந்து நாயை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு தவறான முறையில பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி செய்யறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் இல்ல, இயற்கைக்கு முரணான ஒரு விஷயத்துக்காக வேண்டி அந்த நாய் எதை வேணாலும் நக்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, பெண்கள் பயன்படுத்துறாங்க என்பதால 1500 ஆண்டுகளுக்கு முன்பே தடை செய்யப்பட்டு அது பழக்கம். பெண் இதுதான் காரணமா? இது சொல்லல, ஆனா இது காரணம்னு சொல்லல. சரி, ஆனா தேவையில்லாம உங்களுக்கு வளர்க்காதீங்கன்னு அதான் அர்த்தம். எதுக்கு அதை வளர்க்க வேணாங்கிறாங்க? இல்ல இது ஹதீஸ்ல இருக்கா, ஹதீஸ்ல வந்து வஹீல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கிற என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வேட்டையாடுவதற்கு கால்நடைகளுக்கு பாதுகாப்புக்கு தவிர நாய்கள் வளர்க்காதீங்கன்னு இருக்குது. அது இல்லாம வளர்க்குறேன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள செல்லமா வளர்க்குறதா அர்த்தம். அந்த ஒரு கணக்குல இஸ்லாம் வந்து நாய்க்கு தடை செஞ்சிருக்கு. தேவை உள்ளவங்க வளர்க்கலாம். நாய் போலீஸ்லாம் நாய் வச்சு துப்புறிக்கிறான்ல, அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் தடைன்னு இஸ்லாமிய நாடுகள். பூனை இதெல்லாம் இந்த மாதிரி பூனைக்கு சொல்லல, நாய்க்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. பூனை நாயை தவிர வேற எந்த பிராணியே இந்த மாதிரி அசிங்கமான ஒரு விஷயத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நாய் மட்டும்தான் அதுக்கு வருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, அந்த நாயுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர்ல வந்து சாவாத சில கிருமிகள்லாம் வருதுங்கிறாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல வீடு வரைக்கும் அதை கொண்டு வச்சு வாசல்ல வச்சு ஒரு காவலுக்கு நிப்பாட்டு, அது ஒரு கணக்கு. அடுத்தவனை கடிக்காம கட்டி கூட போடு, அது மாதிரி உள்ள விஷயம். அது பொதுவான காரணம், எல்லாரும் ஏத்துக்குவாங்க. வீட்டுக்குள்ள கொண்டு படுக்கையில கொண்டு படுக்க போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல நபிகள் நாயகம் சொல்ற காலத்துல படுக்கையில யாரும் நாயை படுக்க போடல, அதெல்லாம் இப்பதானே. இல்ல வளர்த்தாங்க, செல்லமா வளர்த்தாங்க. இல்ல ஆதி காலத்துல இருந்து இருக்குது. பெட்ல படுக்க போடுறதெல்லாம் இப்ப இந்த வந்து வீடியோலாம் வந்ததுனால உங்களுக்கு தெரியுதுங்க. ஆதி காலத்துல தான் நடக்குது. பக்கத்துல படுக்க போட்டாங்களா? வீட்டுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள ஒண்ணு கொஞ்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். 1500 ஆமா, ஆதியில இருந்து நாய் இதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. நாய் வந்து இந்த மாதிரி கெட்ட காரியத்துக்கு தான் செல்லமா வளர்க்குறேன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதை வந்து அதை செய்யறாங்க. அதை விவரிச்சு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஒருத்தர் விவரிச்சு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, அது வேண்டியதில்லை. ஆனால் வந்து நாய் வந்து இந்த தேவைக்கு பயன்படுத்த இஸ்லாம் அனுமதிச்சிருக்குல்ல, தேவையில்லாம என்னத்துக்கு போட்டு வளர்க்குறீங்கிற ஒரு அடிப்படை தான். அதனால நோய்கள் வரும்னு விஞ்ஞானி எல்லாருமே சொல்றாங்க, நோய் வந்துரும்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அது
அந்த விளக்கப்பட்டது அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்ல. ஓ. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல வந்து பள்ளிவாசல் நபியுடைய பள்ளிவாசல்ல நாய்கள் வரும், ஓடும், போகும், அங்கே சிறுநீர் கழிச்சிடும், நாங்க கண்டுக்கிற மாட்டோம்லாம் சொல்றாங்க. நாயவே வெறுக்கிற அளவுக்குலாம் இருக்கல. நம்ம வந்து வீட்டுல வந்து வளர்க்காத, செல்லமை போட்டு வளர்க்காத, தேவைண்டா வளர்த்துக்க. நீ ஒரு விவசாயியா இருந்தா விவசாயத்துக்காக வளர்த்துக்க. அச்சுறுத்தலான இடத்துல இருந்தீங்கன்னா உன்னுடைய பாதுகாப்புக்கு வளர்த்துக்க. அதுக்கு யூஸ் ஆகும். அதுல தனி திறமை உள்ளது, வேட்டைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுல உள்ள திறமையும் இதெல்லாம் ஒத்துக்கிறதா இல்லையா? நாயவே தொடக்கூடாதுன்னு சொன்னா, நாய்க்கு நீங்க வேட்டைக்கு பயிற்சி கொடுத்து நாயை வச்சு வேட்டையாடுங்கள்னு ஏன் சொல்லப்படுது? குரான்ல சொல்லப்படுது. அப்ப நாயை வெறுத்தெல்லாம் ஒதுக்கல, தேவைக்கு பயன்படுத்துறதுங்கிறது இருந்தால் தப்புக்கு ஒன்றும் வழி இல்லை. தேவையில்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதான் அந்த நாய்க்கு உள்ள தடை. பூனைக்கெல்லாம் தடையே கிடையாது. பூனையை வளர்த்து, நான் நாய்க்கு போயிலாதான் பூனைன்னு. ஆமா, நபி காலத்திலேயே பூனையை நிறைய பேர் வளர்த்துருக்குறாங்க. இதுதான் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுவும் நபி சொல்லியிருக்கிறாங்க. நாய் எந்த வீட்டுல வந்து நாய் வளர்க்கப்படுகிறதோ அங்க இறைவனுடைய அருளுடைய வானவர்கள் வரமாட்டாங்க, அருள் கிடைக்காது. ஏன்னா அப்படி சொன்னா அந்த மக்களுக்கு விளங்கு. இந்த சயின்டிபிக்லாம் சொன்னா விளங்கு, அந்த காலத்து மக்களுக்கு அதெல்லாம் விளங்காது. இறைவனுடைய அருள் கிடைக்காது. அருளை வந்து வானவர்னு சொல்லுவாங்க. வானவர் வரமாட்டாங்கன்னா வழக்குமார்கள் வானவர்கள் ஒண்ணுதான். தமிழ்ல வானவர்கள் இருக்கிறோம். வானுலகத்துல இருக்கிறதுனால வானவர்னு சொன்னா வானவர்களுக்கு உருவம் இருக்கா? உருவம் இல்ல, உருவம் இருக்கு, நமக்கு தெரியாது. உருவம் ஒண்ணு இருக்குது, நமக்கு தெரிய. வழக்குமார்கள்னா மலக்கு எல்லாம், மலக்கு வானவர் ரெண்டு ஒண்ணுதான். மலக்குங்கிறது அரபி, வானவர்ங்கிறது தமிழ். ஓகே ஓகே. அதுக்கு மொழிபெயர் தமிழ்ல சொல்லும்போது வானவர்கள்னு சொல்லுவோம், அரபில சொல்லும்போது மலக்குகள்னு சொல்லுவோம். அவங்க தேவதைன்னு சொல்லுவாங்க வேற சமுதாயங்கள் உள்ளவங்க. ஆமா, இருக்கே இறை தூதர், தேவதை, தேவலோக, ஆமா அப்படி சொல்லுவாங்க. ஜோதிடம், இந்த நம்பிக்கை, அற்புதங்கள், அதிசயங்கள், ஏன்னா நிறைய இப்ப இயேசுநாதர் வந்து தண்ணியில நடந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அத கிறிஸ்தவத்திலேயே மாற்று கருத்து இருக்கு, அப்படி இல்லைன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வெறும் தண்ணீரை ஊற்றி திராட்சை ரசத்தை உண்டு பண்ணினார் ஒரு நோயாளிக்கு குணப்படுத்தியதுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது இஸ்லாம் ஏற்குதா? ஏற்கல. அந்த சம்பவத்தை அப்படி சொல்லாட்டாலும் பொதுவாக இறை தூதர்களுக்கு சில அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி மற்ற நேரத்துல மனிதர்களா இருந்தாருன்னு ஒத்துக்கிறணும். அவங்க பைபிள்ல எடுத்து பார்த்தா கூட அவர் என்ன செய்வார்னா, ஒரு பசியா இருக்குன்னு ஒரு மரத்துக்கு வருவார், ஒரு கனியுமே இருப்பாரு, கனியே இருக்காது, திட்டுவார். அதாவது அவருக்கு மந்திரத்தில் உண்டாக்க வேண்டியது தானே, மந்திரத்தில் உண்டாக்காம நீ ஒரு நாசமா போய் நீ ஒரு மரமா இருக்கு, ஒரு கனி இல்லாம இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, பைபிள்ல இருக்க. அப்ப அந்த மாதிரி இருக்கு, குரான்லயும் இருக்காது. குரான்ல இல்ல அவங்க சொன்னபடி எல்லா நேரத்திலயுமே அவர் என்னவா இல்ல, அவரு அந்த மந்திரம் செஞ்சுக்கிட்டே இருக்கல. ஏன் அவர் சிலுவையில் அறைய போறாங்கன்னு சொல்றாங்களா, அதை பத்தி பேசக்கூடிய 4 ஏற்பாடுகள்லையுமே அவருக்கு இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுவாரு. என்னை ஏன் கைவிட்டு, என்னை ஏன் ஏலி இல்லாமா சபக் தானேன்னு கேட்பாரு. அப்ப இறைவனை சார்ந்து அவர் இருந்திருக்காரு, மந்திரவாதியாவும் இருக்கல. ஒரு சில நேரங்களில் இறை தூதர்னு காட்டுவதற்காக வேண்டி சில அற்புதங்களை அவர் செஞ்சிருக்கிறார். இவங்க சொல்லக்கூடிய அந்த அற்புதங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறாட்டாலும் சில அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இறை தூதர்களுக்கு இறைவன் கொடுப்பான், அவருக்கும் கொடுத்துருப்பான்னு நாங்கள் ஏற்றுக்குருவோம். ஆனால் வந்து மற்ற நேரத்தில் அவர் என்னவா இருந்தாரு? கண்டிப்பா சாதாரண பசிக்கெல்லாம் பசியா இருந்திருக்கிறாரு, ஒரு மனிதனுக்கு தலை சாக்கி இடம் இல்லைங்கிறாரு, ஓய்வு கிடைக்கலங்கிறாரு, இப்படி எல்லாத்துலயும் ஒரு மனிதராகவே இருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா ஜோதிடம், நம்பிக்கை, மதம், இஸ்லாம் அதை எப்படி அணுகுது, எப்படி பார்க்குது அப்படிங்கிறத இஸ்லாத்தின் பார்வையில இருந்தோ ஒரு பகுத்தறிவு பார்வையிலும் ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு, இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாமிய அல்லாதவர்கள் எல்லோருக்கும் அது குறித்து தெரிந்து கொள்வதற்கு விரிவான உங்க பார்வையை முன் வச்சீங்க. மிக்க நன்றி.